ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வரமிளகா, மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு, ஏலக்காய், அப்புறம் அன்னாச்சி பூ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு பிளேட்டில் எண்ணெய் எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெரிய வெங்காயம் ஒரு 5 வெங்காயமும் ஒரு 10 பல் தேங்காயும் 3 தக்காளி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வடை சட்டியில் கொஞ்சம் லோ ஃப்ளேம் இல்லாமல் ரொம்ப ஹை ஃப்ளேமும் இல்லாமல் ஒரு மீடியமில் ஒரு ஃப்ளேம் வச்சு ஆயில் போர் பண்ணி இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஒன்று ஒன்று ஆட் பண்ணுறாங்க பாருங்கள், வீடியோவில் உங்களுக்கு தெரியும் நல்லாவே. கிராம்பு நெக்ஸ்ட்டு நம்ம கிராம்பு அந்த அன்னாச்சி பூ இது ரெண்டையுமே ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, இது ரெண்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் தனியாக அரைச்சோன்னா அது ஒரு மாதிரி எப்படி இருக்கும், நாராக இருக்கும் இல்லையா, அதனால் இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் அரைச்சோன்னா ஃபைன் பேஸ்ட்டு கிடைக்கும் போது நல்லாயிருக்கும். அதெல்லாம் இந்த குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் எதுவுமே படாது. ஓகேங்களா, அதுதான் அதனால இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கிராம்பு, மிளகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறாங்க. வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் நல்லா அப்படியே வணக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நல்லா வணக்கணும் அப்படின்னா அதில் இருக்க ஃப்ளேவர்லாம் நல்லா ஒரு மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி செஞ்சோம் அப்படின்னா அது கெட்டு போகாது சீக்கிரம். நம்ம இப்போ மார்னிங் செஞ்சு நைட்டு வரைக்கும் சாப்பிட்லாம் அப்படின்னா, நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா மோஸ்ட்டாக ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வினிகர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம சும்மா தான் செய்ய போகிறோம். அதனால நல்லா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் ஆட் பண்ணதுனால நல்ல ஒரு தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகணும். ஓகே, ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆனால் தான் அதோட டேஸ்ட் இருக்கும். தேங்காய் ஒரு மாதிரி நல்லா ஒரு மாதிரி கலர் வந்தால் தான், கோல்டனிஷ் கலர் வந்தால் அப்படி மட்டும்தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். திருப்பி நம்ம அடுப்பில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். கடுகு போடுறோம். நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வெங்காயம் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாமே ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா சோம்பு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நாங்கள் அதிலே போட்டுட்டோம் அப்படின்னா இதில் ஓகே போடாட்டியும் ஓகே தான், நம்மளுக்கு அதிலே ஃப்ளேவர் கிடச்சிரும். ஓகேங்களா, சோம்பு போடணும் இல்லை வாயில் கடிப்படும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வேண்டாம், விட்டுறலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம நல்லா வணக்கணும். உப்பு போட்டு வணக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வணங்கும். இல்லை பொறுமையாக நம்ம வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு வணக்கினாலும் ஓகே தான். அது உங்களோட இஷ்டம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. எப்படி வேணாலும் வணக்கலாம், எப்படி வணக்கினாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் அது ஒரு கோல்டனிஷ் கலரில் வரணும், ரொம்ப கருகிடவும் கூடாது, அந்த கலர் வராமையும் இருக்கக்கூடாது. கலர் வந்தால் மட்டும்தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் பெரிய வெங்காயம் இதுக்கு ரொம்ப ப்ரிஃபர்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும், அதில் போட்டால் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். பெரிய வெங்காயம் சாப்பிட்டா ஒரு இனிப்பு இருக்கும், அதனால சின்ன வெங்காயம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அது போட்டோம்னா நல்லா ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அப்போது நல்லாயிருக்கும். அப்போ பட்டர் மசாலா ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம எதிர்பார்ப்போம், கொஞ்சம் புளிப்பு இருக்கும், ஸ்வீட் இருக்கும்னு எதிர்பார்ப்போம். அதுக்காக தான் இதை நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வணக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கோல்டனிஷ் கலருக்கு வரும். ஓகேங்களா, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இன்னும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் எண்ணெயில் பார்க்கலாம். நல்லா வணக்கிட்டே இருக்கணும். அது நல்லா சுருங்கணும். வெங்காயம் நல்லா சுருங்கினதுக்கப்புறம் தான் அது நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் மாறும். இப்போ நம்ம ஒரு 2 to 3 டொமேட்டோ எடுத்துக்கணும். தக்காளி எடுத்து வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அப்படியே போட்டோம் அப்படின்னா குழந்தைங்களாம் வாயில் கையில் படிச்சுன்னா எடுத்து வைப்பாங்க. அதனால் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா, எடுத்து வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். அது நல்லா அதில் இருக்க வாட்டர் நல்லா வற்றணும். வற்றினதுக்கப்புறம் தான் அது அதை நல்லா அது வரைக்கும் வணக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே, அதுலேருந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். அது நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதில் இருக்க வாட்டர் எல்லாமே வற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதில் இருக்க வாட்டரோடு போட்டோம்னா பட்ரு ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அதுவே ஆல்ரெடி ஸ்பான்ஜ் மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் குழப்பம்லாம் ஆகிடும். அதனால் அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும்.
நல்லா இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்மளோட பாதி மசாலா வேலை முடியுது. இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க ஃபைன் பேஸ்ட்டை எடுத்து வச்சு இதில் ஊற்றிக்கணும். ஓகேங்களா? இதில் ஊற்றி இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதக்குனா மட்டும்தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். கிரேவியோட கன்சிஸ்டன்சி வரும். அதுவும் இல்லாமல் இதில் இருக்க எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து ஒரு ஃபைன் டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றணும். மோஸ்ட்டாக ஒரு 200 கிராம் பன்னீர் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 2 to 3 கப்ஸ் ஆட் பண்ணலாம் போதும். ஏன்னா வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்காது. பட்டர் மசாலா வந்து ரொம்ப தண்ணி இருக்க மாதிரி இருக்கும். அதனால நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி போயிடும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி கொஞ்சமாக ஒரு 2 to 3 கப்ஸ் மட்டும் ஆட் பண்ணி இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம உப்பு செக் பண்ணணும். சால்ட்டு செக் பண்ணி சால்ட்டை ஆட் பண்ணணும். அது எவ்வளோ இருக்குது, ஏன்னா நம்ம ஆனியனுக்கு மட்டும் தான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த கிரேவிக்கு அது வந்து கொஞ்சம் பத்தாது தான். ஏன்னா லைட்டாக வதங்குறதுக்காக தான் சால்ட்டு போட்டிருக்கோம். அதனால இப்போ கொஞ்சம் கேஸ் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமை நல்லா ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்புறமா வந்து இப்போ வந்து நம்ம பன்னீரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா பன்னீரை கட் பண்ணி வச்சு 200 கிராம் பன்னீர் வாங்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த பன்னீரை வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு இப்போ சோயா சாஸ் வேணுன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கூட விட்டுடலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வந்து நம்ம பன்னீரை எல்லாம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு பன்னீர் வந்து உடஞ்சிடக்கூடாது. உடஞ்சா வந்து நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு ஸ்கொயராக நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலா வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்தோன்னே சூப்பராக இருக்கும் பட்டர் மசாலா. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேயா? நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இவ்வளோ தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு